நடிகர் ரவி மோகன் அவர்களுக்கும் நடிகை ஆர்த்தி ரவி அவர்களுக்கும் டைவர்ஸ் கேஸ் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல நீடிச்சு போய்கிட்டு இருக்குது. இந்த சமயத்துல நடிகை ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு போஸ்டை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் ரவிமோகனோட மனைவி ஆர்த்தி ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் ரவிமோகன் தனக்கு மாசம் 40 லட்ச ரூபாய் மெயின்டெனன்ஸ் ஃபீஸா அவங்களோட குடும்பத்துக்கு தரணும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கிட்ட அவங்க ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. ஆனா சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரவிமோகன் அந்த குடும்பத்துக்கு 40 லட்ச ரூபாய்லாம் மாசம் தரமாட்டாரு, அதற்கு பதிலாக 3 லட்சம் ரூபாயும் கூடவே கோர்ட் சொன்ன டைம்ல ரவிமோகன் தன்னோட பசங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல இப்போ ஆர்த்தி ரவி அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு ரீலை ஷேர் பண்ணி அதுல உங்களை யாராச்சும் ஹீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்கா அவங்கள ஹீல்ஸ்ல அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்னு போட்டிருந்திருக்காங்க. இந்த விஷயம் ஒரு சர்ச்சைக்குரிய விதத்துல பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு ஸ்டோரியை பார்த்த பலருமே என்ன சொல்றாங்கன்னா, ஆர்த்தி ரவி கெனிஷாவை தான் இந்த மாதிரி தாக்கி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு வராங்க. அதற்கு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, கெனிஷா சில வீடியோக்கள்ல அவங்களே ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ரவிமோகனோட வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகுதான் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த விவாகரத்து விஷயம் சோசியல் மீடியால பயங்கர பூதாகரமா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல சில சமயம் கெனிஷாவுமே அவங்க ஆர்த்தி ரவியை தாக்கி பேசியிருந்தாங்க சில வீடியோக்கள்ல. அந்த வீடியோக்களும் அந்த சமயத்துல சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அதனாலதான் கெனிஷாவை தாக்கி பேசுற மாதிரி தான் இந்த ரீல அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறதா பலரும் சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.